ஹாய் ஆல். இந்த வீடியோ லாஸ்ட் வீக் வீடியோ தான். ஃப்ரைடே ஆர் டியூஸ்டே அப்படிலாம் இல்லை. இது எந்த நாள் எடுத்ததுன்னே தெரியல. ஏன்னா எனக்கு சாமி கும்பிட்றதுனா கண்டிப்பாக ஃப்ரைடே தான், டியூஸ்டே தான் அப்படிலாம் இல்லை. எப்போ தோணுதோ அப்போ சாமி கும்பிட்ருவேன். அதே மாதிரி ஃப்ரைடேனா கண்டிப்பாக சாமி கும்பிட்ருவேன், டியூஸ்டேன்னு கண்டிப்பாக சாமி கும்பிட்றேன் இல்லை. சம்டைம் கும்பிடாமலாம் விட்டுருவேன். ஆனால் ஊதுபத்தி வைக்கிறதும் இந்த சாம்பிராணி போடுறதும் வந்து ரெகுலராக வச்சுக்குவேன். ஸோ தட் வீடுமே ரொம்ப வாசனையாக இருக்கும் அண்ட் டிவைன் ஃபீல் கொடுக்கும். ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும் மைண்டும். அதுக்காக நான் வந்துட்டு ஒரு நாள் சாம்பிராணி போட்டேன்னா ஒரு இன்னும் 2 நாள் வேறு ஏதாவது ஊதுபத்தி வைப்பேன். அப்புறம் சாம்பிராணி அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வருது இல்லையா, அது வைப்பேன். ஸோ மாற்றி மாற்றி ஏதாவது வச்சுட்டே இருப்பேன் வீட்டில். ஸோ தட் வாசனையாக இருக்கும். அண்ட் அன்னைக்கு டே என்னாச்சுன்னா, நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போல்லாம் தீபாவளி நம்ம செலிப்ரேட் பண்ணுறதே இல்லை. ஃபுல்லாக வீட்டில் வேலைலாம் பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி சொல்லிட்டு. பட் அன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, சாஷி கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நானுமே அவள் கூட சேர்ந்து பட்டாசுலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீக் ஃபுல்லாகவே தீபாவளியாக போயிட்டுருக்கு எங்கள் வீட்டில். பழைய பட்டாசுலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே போன வருஷம் அவள் சரியாக வெடிக்கலை. ஏன்னா அப்போது ரொம்ப குட்டியாக இருக்கும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாமே வெடிக்கலை. எடுத்து வச்சு அப்புறம் வெடிக்கலாம்னு எடுத்து வச்சது எல்லாத்தையும் இப்போ காலி பண்ணிடலாம். இந்த வருஷம் வாங்கினதே இந்த வருஷம் தீபாவளி அன்றைக்கி வெடிச்சிக்கலாம் சொல்லிட்டு ஒன்று ஒன்றா வெடிச்சிக்கிட்டே இருந்தா. அண்டு இப்போ வந்து இதுக்கு லக்ஷ்மி வெடியெல்லாம் கூட வைக்க ஆரம்பிச்சிட்டா சாஷி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, வளர்ந்துட்டால அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா இப்போது. போன வருஷம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லலாம் கூட பெருசாக பட்டாசு வச்சதில்லை. ஆனால் போன வருஷமே இது மட்டும் வச்சுருந்தா, அது பிஜிலி வெடி, அது மட்டும் ஃபஸ்ட்டே வச்சுட்டா. இந்த தடவை கொஞ்சம் பெரிய வெடி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாஷி வந்து அப்கிரேட் ஆகிட்டே வராங்க. உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு நோன்பு இருக்கா? நோன்பு இருந்துச்சுன்னா என்ன பலகாரமாக செய்வீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு நோன்பு இருக்குது. ஸோ நாங்கள் என்ன செய்கிறோன்றதை அந்த வீடியோவிலே நான் உங்களுக்கு காட்டுறேன். நோன்பப்போ சின்ன வயசில் கம்மி மத்தாப்பில் கணக்கே இல்லாமல் நான் வச்சுருக்கேன். ஸோ அது எப்படின்னா, நிறைய எனக்கு வந்து பாட்டி வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஸோ சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வீடியோவில். சிவகாசியில் தான் பாட்டி இருந்தாங்க. அதனால் நிறைய எங்களுக்கு கிடைக்கும். ஸோ தெரிஞ்சவங்கலாம் கொடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே மொத்தமாக பட்டாசு வச்சுட்டே இருப்போம் அந்த 1 மந்த் ஃபுல்லாகவே. அண்ட் சிவகாசி சைட்லேருந்து யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.